இஃபா சிக்கன் லேட் டு ட்ரெண்ட், பட் சாப்பிட்றதுக்கு என்னங்க ட்ரெண்டு? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இஃபா சிக்கனோட சீக்ரெட் சாஸ் ரெடி பண்ணலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 எக் ஒயிட்ஸ், 4 பல் பூண்டு, அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க், இதோட 1/2 சீஸையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இஃபா சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் அளவுக்கு தயிர், இதோட 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் எடுத்துக்கலாம். இதில் கோடு போட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கல் வச்சு இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுக்கும்போது மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே இறங்கி சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சிக்கன் மேலே நல்லா இந்த மாதிரி தடவிக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour போல் சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு இதை நல்லா பேக் டு ஃப்ரண்ட் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை இது மேலே சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 minutes மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே சாஸ் நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட சிக்கனில் சாய்ந்துரும். அவ்வளோதான், நம்மளோட இஃபா சிக்கன் ரெடி ஆகிடும். ஜஸ்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.